இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு நட்பு. நம்ம எல்லாருக்குமே நெருங்கிய நண்பர்கள் அப்படின்ட்டு சிலர் இருப்பார்கள். அவங்க கிட்டதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் மிக முக்கியமான நிகழ்வுகளை நாம் பகிர்ந்து கொள்வோம். வீட்டில் சொல்ல முடியாத ஒரு சில நிகழ்வுகளை கூட நாம் நம் நண்பர்களிடம் மனம் விட்டு பகிர்ந்து கொள்வோம். காரணம், நாம் நம் மனதில் இருப்பதை நமக்கு நெருக்கமானவரிடம் பகிரும் பொழுது அங்கே மன அழுத்தம் குறைகிறது. அப்போ மன அழுத்தத்தை குறைப்பதற்கு நட்பு ஒரு கருவியாக உதவுகிறது. பொதுவாகவே மனிதன் ஒரு சமூக விலங்கு. ஹியூமன் பீயிங் இஸ் a சோஷியல் அனிமல். அப்படிப்பட்ட மனித வாழ்க்கையில உறவுகள் எவ்வளவுதான் இருந்தாலும் இரத்த சம்பந்தமே இல்லாம மனங்களின் பிணைப்பால் உருவாவது நட்பு ஒன்றே. இந்த நட்பு பல வகைப்படும். அதுல முக்கியமான 3 வகையை நம்ம இப்ப பார்ப்போம். அவை தலைநட்பு, இடைநட்பு மற்றும் கடைநட்பு. தலைநட்பு அப்படின்றது முதன்மையான நட்பு வகை. இது மனதாலும் ஒருவர் செய்யும் செயலாலும் ஏற்படக்கூடிய நட்பு வகை. இந்த வகையான நட்பு நீண்ட நாள் நீடிக்கும், விரைவில் அழிந்து விடாது. சில சமயங்களில் நம் வாழ்வின் எல்லை வரை வந்து துணையாய் நிற்கும். அடுத்த வகையான நட்பு இடைநட்பு. இடைநட்பு என்பது உள்ளத்தில் ஒன்று வைத்துக்கொண்டு வெளியில் நல்லவர்கள் போன்று பேசக்கூடிய நட்பு வகையை சார்ந்தது. இறுதியாக கடைநட்பு. கடைநட்பு என்பது தன் நண்பனுக்கே பல தீய எண்ணங்களை செய்ய தூண்டும் நட்பு. இந்த வகையான நட்பு விரைவில் அழிந்துவிடும், நீண்ட நாள் நீடிக்காது. இப்போ வள்ளுவர் நட்பை பற்றி என்னெல்லாம் சொல்றாரு அப்படின்றத பார்க்கலாம். வள்ளுவர் காட்டும் நட்பு. உலக பொதுமறையான திருக்குறளை தந்த தெய்வ புலவர் வாழ்வின் அச்சாணியாக விளங்கும் நட்பினை மிக நுணுக்கமாக ஆராய்கிறார். அறத்துப்பாலில் அறத்தை போதித்தவர் பொருட்பாலில் ஒரு மனிதன் சமூகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை விளக்கும் பொழுது நட்பிற்காக மட்டும் 17 அதிகாரங்களை ஒதுக்குகிறார். இப்ப நிறைய பேருக்கு சந்தேகம் வரலாம், நட்பை பற்றி தொடர்புடைய அதிகாரங்கள் 5 இல்ல 17 அப்படின்றது. இது பொதுவாகவே எழக்கூடிய ஒரு சந்தேகம். அதை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். திருக்குறள்ல 3 பகுப்பு இருக்கு. அதுல பொருட்பால்ல அரசியல், அங்கவியல், ஒழிவியல் அல்லது குடியியல் அப்படின்ட்டு 3 இயல்கள் இருக்கு. அதுல அங்கவியல்ல வள்ளுவர் அரசனின் 5 அங்கங்கள், அங்கங்கள்னா பகுதிகள், அரசரின் 5 அங்கங்களை பற்றி விரிவாக விளக்குகிறார். இப்போ அரசரின் 5 அங்கங்கள் என்ன அப்படின்னா அமைச்சு, அரண், கூழ், படை மற்றும் நட்பு. அப்போ நட்பு என்பதும் அரசனின் 5 அங்கங்களில் ஒரு அங்கமாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார். இந்த நட்பை பற்றி தொடர்புடைய 17 அதிகாரங்களும் அங்கவியலில் தொகுக்கப்பட்டுள்ளது. வள்ளுவர் எழுதிட்டாரு, பின்னால வந்தவங்க நட்பை பற்றி தொடர்புடையதை கலெக்ட் பண்ணி அதை அங்கவியல்ல வச்சு தொகுத்திருக்காங்க. இப்போ அதிகார எண் 79 இருந்து 85 வரை உள்ள அதிகாரங்கள் நட்போடு தொடர்புடையவை. அதாவது மொத்தம் 17 அதிகாரங்க. இதுல முதல் 5 அதிகாரம், அதாவது 79ஆம் அதிகாரத்தில் இருந்து 83ஆம் அதிகாரம் வரை, அதாவது நட்பு, நட்பு ஆராய்தல், பழமை, தீநட்பு, கூடா நட்பு ஆகிய 5 அதிகாரங்கள் நட்பை பற்றி முழுமையாக விளக்கக்கூடியவை. இந்த 5 அதிகாரங்களையும் தனி மனித நட்பும் நாடுகளுக்கு இடையேயான நட்பை பற்றி வள்ளுவர் விரிவாக விளக்குகிறார். அப்ப நம்ம இதில் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நட்பை பற்றி முழுமையாக தொடர்புடையவை 5 அதிகாரங்கள், 79 இருந்து 83 வரை, அப்புறம் 84 இருந்து 95 வரை உள்ள இதர 12 அதிகாரங்கள் நட்போடு தொடர்புடையவை. அந்த அதிகாரங்கள் என்ன சொல்லுதுன்னா, எதை நம்ம வாழ்க்கையில விளக்கணும், எதை நம்ம வாழ்க்கையில சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுது. 5 கூட்டல் 12 மொத்தம் 17 அதிகாரங்கள் நட்பை பற்றி பேசக்கூடியன அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இன்னைக்கு நம்ம 79ஆம் அதிகாரமா வைக்கப்பட்டுள்ள
நட்பு அப்படின்ற அதிகாரத்தை பத்தி முழுமையா பார்ப்போம். இந்த அதிகாரத்தின் பெயரே நட்பு தான். இப்போ இந்த அதிகாரத்துல வள்ளுவர் என்ன சொல்றாரு? குறள் எண் 781 இருந்து 790 வரை உள்ள குறட்பாக்கள் இந்த 79வது அதிகாரமான நட்புல வைக்கப்பட்டிருக்கு. வள்ளுவர் இந்த அதிகாரத்துல நட்பின் இயல்புகளை விளக்குறார். நட்புனா என்ன, நட்போட சிறப்பு என்ன, நட்போட பயன் என்ன, நட்பு விளைவதற்குரிய காரணம் என்ன, நட்போட இலக்கணம் என்ன, இவ்வளோத்தையும் வள்ளுவர் விளக்குறாருங்க. அது மட்டும் இல்லாம வள்ளுவர் காட்டும் இந்த நெறிமுறைகள் நம் வாழ்வில் யாரை நண்பனாக நாம் கொள்ள வேண்டும், யாரிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்கு சிறந்த வழிகாட்டி. இந்த அதிகாரத்தில் உள்ள குறட்பாக்கள் தனி மனித நட்புக்கு மட்டும் பொருந்துவன அல்ல, நாடுகளுக்கு இடையான நட்புக்கும் பொருந்தும். அதாவது ஒரு அரசு, நாடு, அரண் பொருள்களை பெற்று அந்த பொருட்களை அழியாமல் காக்கும் சிறந்த படையை உடையதாயினும் நட்பரசின் துணை இல்லைன்னா அந்த அரசு சீக்கிரம் அழிந்து விடும். கண்டிப்பா ஒரு நாடுக்கு நட்பரசின் துணை தேவை. எப்போ? போர்க்காலத்தில். அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு அரசுக்கு போர்க்காலத்தில் நட்பரசின் துணை தேவை. அதுபோல மனிதர்க்கு, மாந்தர்க்கு துன்ப காலத்தில் நட்புறவு தேவை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம குறள்களுக்கு நகர்வோம். குறள் எண் 781. செயற்கரிய யாவுல நட்பின் அது போல வினைக்கரிய யாவுல காப்பு என்கிறார் வள்ளுவர். இந்த குறள்ல வள்ளுவர் இரு வினாக்களை எழுப்புகிறார். அதற்கு விடையாக நட்பு என்று அவரே விடையளிக்கிறார். இப்போ என்ன அந்த 2 வினா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டா நமக்கு இந்த குறளுக்கான மீனிங் புரிஞ்சிடும். அப்போ பார்ப்போம். முதல் வினா என்ன கேட்கிறேன்னா, செயற்கரிய யாவுல அப்படின்னா செய்வதற்கு அருமையானது, செய்வதற்கு கடினமானது, செய்வதற்கு எளிதன்று, அவ்வளோ ஈஸி கிடையாது. எது? நட்பு என்கிறார் வள்ளுவர். அதுக்கப்புறம் இன்னொரு வினா, வினைக்கரிய யாவுல காப்பு. இதை நாம் எப்படி பொருள் கொள்ள வேண்டும் என்றால், வினைக்கரிய காப்பு யாவுல அப்படின்ட்டு கொஸ்டின் கேட்கிறார். வினைக்கரிய காப்பு அப்படின்னா, வினைனா செயல், நாம் செய்யும் வினைக்கு காப்பு எது? நட்பு என்று விடையளிக்கிறார் வள்ளுவர். இப்போ 2 வினாக்களுக்கும் ஒரே விடைதான். செய்வதற்கு கடினமானது நட்பு. செய்த பிறகு, அந்த நட்பை நாம் மேற்கொண்ட பிறகு நாம் செய்யும் வினைக்கு மிகப்பெரிய காவல், நாம் செய்யும் செயலுக்கு மிகப்பெரிய காவல் நட்பு ஒன்றே அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வினைக்கரிய காப்பு அப்படின்றத நம்ம இரு பொருள்ல புரிஞ்சுக்கலாம். நாம் செய்யும் வினைக்கு காவல், நாம் ஒரு நற்செயலை செய்யறோம், அதுக்கு நம்ம நண்பர் துணை இருந்து உதவுகிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இன்னொரு புறம் பகைவர் செய்யும் வினை, பகைவர் செய்யும் சூழ்ச்சியில் இருந்து காக்கும் காவல், பகைவர் செய்யும் சூழ்ச்சியிலிருந்து நம்ம நண்பர் நம்மளை காப்பாற்றுகிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே நம்ம ஒரு செயலை செய்யறோம்னா அங்க நம்ம நண்பரின் துணையை யாருமே எதிர்பார்க்க மாட்டோம். ஆனா கண்டிப்பா நம்ம பகைவர் சூழ்ச்சியிலிருந்து காக்கும் காவல் நம்ம நண்பராக தான் இருப்பாரு. நண்பர் தான் நமக்கு ஆபத்துல உதவுவார். இப்போ இது நல்லா பொருந்தக்கூடியதா இருக்கு. இப்போ இந்த குறளுக்கான அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அதாவது நட்பு செய்வதற்கு கடினமானது, நல்ல நட்பு கிடைப்பது அரிது, ஆனால் அந்த நல்ல நட்பு கிடைத்த பிறகு அதனை விட வினைக்கு காவல் எதுவும் இல்லை அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றாரு. இப்போ நம்ம அடுத்த குறளுக்கு நகர்வோம். குறள் எண் 782 குறள். நிறை நீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீர பேதையார் நட்பு. இந்த குறள்ல வள்ளுவர் நாம் யாரை நண்பனாக கொள்ள வேண்டும் என்பதை விளக்குகிறார். இந்த குறளை நாம் பொருட்கொள்ளும் பொழுது நீரவர் கேண்மை பிறை நிறை நீர பேதையார் நட்பு மதி பின்னீர அப்படின்ட்டு புரிந்து பொருட்கொள்ள வேண்டும். சுருக்கமா இந்த குறள்ல வள்ளுவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீரவர் நட்பு வளர்பிறை போன்றது, நாளுக்கு நாள் வளரும் நிலவு போன்றது, பேதையார் நட்பு தேய்பிறை போன்றது அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றாரு. இப்போ இங்க நீரவர் அப்படின்னா யாரு, பேதையார் அப்படின்னா யாரு அப்படின்றத நம்ம முழுமையா புரிஞ்சுக்கிறோம்னா குறள் நமக்கு விளங்கிடும். இப்போ முதல்ல நீரவர் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம்.
நீர்மை அப்படின்னா தன்மை அப்படின்னு பொருள். நீரவர் அப்படின்னா தன்மையுடையவர் அல்லது இனிய இயல்புடையவர் அப்படின்ட்டு பொருள் கொள்ளலாம். இன்னொரு புறம் அறிவுடையவர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீரவர்னா அறிவுடையவரா இல்ல இனிய இயல்புடையவரா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நட்பு கொள்ளும் பொழுது இவன் அறிவாளையா இல்ல முட்டாளா அப்படின்னு பார்த்து நம்ம அவன் கூட பழக மாட்டோம். அவங்கிட்ட நல்ல பண்பு இருக்கா, இனிய இயல்பு இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு தான் அவனை நம்ம நண்பனா ஏத்துப்போம். இப்போ இந்த இடத்துல மிகவும் பொருந்தக்கூடியது நீரவர் அப்படின்னா இனிய இயல்புடையவர். இப்போ இனிய இயல்புடையவரின் நட்பு நாளுக்கு நாள் வளரும் நிலவு போன்றது. பிறை இருக்கா, அந்த பிறை நிலவு அதுக்கு நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே பௌர்ணமி அன்னைக்கு முழு நிலவு ஆகுது இல்ல, அது போன்றது நீரவர் நட்பு. பேதையார் அப்படின்னா அறிவில்லாதவர், எதையும் உய்ந்துணர மாட்டாது தான் எண்ணியதை மெய்யாக கண்டு மயங்குபவர். அப்படின்னா தான் நினைக்கிறது தான் சரி, தான் நினைக்கிறது மட்டும்தான் சரி அப்படின்ட்டு நினைக்கிறவர். இப்போ அவங்க கூட நம்ம மேற்கொள்ளும் நட்பு எப்படி இருக்குன்னா, பேதையார் நட்பு, அறிவில்லாதவர் நட்பு தேய்பிறை போன்றது. ஒரு முழு நிலவு நாளுக்கு நாள் தேஞ்சி 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 பிறையாகி அமாவாசையில நிலவே இல்லாம போகுது பார்த்தீங்களா, அது மாதிரி அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றார். இந்த குறளோட அழகு என்னன்னா, ஓமைகள் நம்ம எப்படி வேணா எடுத்துக்கலாம். நிலவின் அளவையும் எடுத்துக்கலாம், ஒளி கற்றையையும் எடுத்துக்கலாம். பாருங்களேன், நீரவர் நட்பு வளர்பிறை போன்றதுன்னா நாளுக்கு நாள் நிலவு வளர்வதோடு மட்டுமல்லாமல் ஒளியும் கூடுகிறது. நிலவில் இருந்து வெளிவரும் ஒளியும் நாளுக்கு நாள் அதிகரிக்கும். அது போன்றது இனிய இயல்புடையவரான நீரவர் நட்பு. பேதையார் நட்பு தேய்பிறை போன்றது. முழு மதியா இருக்கும்போது ஸ்டார்டிங்ல தொடக்கத்துல அப்படியே பிரகாசமா இருக்கும். நாளுக்கு நாள் அது அளவுலையும் குறைஞ்சிட்டு போகும், ஒளியும் மங்கும். அது போன்றது பேதையார் நட்பு அப்படின்றாரு வள்ளுவர். அப்போ இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, பண்புடையாளர், இனிய இயல்புடையாளர் அவர்களிடம் மேற்கொள்ளும் நட்பே கொள்ளத்தக்கது அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம அடுத்த குறளுக்கு நகர்வோம். குறள் எண் 783 குறள். நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர். இதுல நவில் அப்படின்ற ஒரு சிறப்பு மிக்க வினைய வள்ளுவர் பயன்படுத்தியிருக்காரு. நவில் அப்படின்ற இந்த வினை இந்த குறள்ல மட்டும்தான் வள்ளுவர் பயன்படுத்தியிருக்காரு. நவில் அப்படின்னா சொல்லுதல், பயிலுதல், படித்தல் அப்படின்ட்டு பொருள் உண்டு. இது இல்லாம ஒரு நூலோட பொருளை ஆழ்ந்து தெரிந்து கொள்ளும் பொருட்டு அதை திரும்ப திரும்ப வாசிப்பது, அதுக்குதான் நவில்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நவில் தோறும், தோறும்னா தினந்தோறும், அப்போ படிக்க படிக்க, படிக்க படிக்கனா ஆழ்ந்து படிக்க படிக்க. நவில் தோறும் நூல் நயம், நூல் நயம் அப்படின்னா நூல் அப்படின்னா நல்ல நூல் அப்படின்னா நூலின் பொருள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நயம் அப்படின்னா இன்பம், நூல் நயம் அப்படின்னா நல்ல நூல் இன்பத்தை தரும். எப்போ நவில் தோறும், படிக்க படிக்க நல்ல நூல் இன்பத்தை தரும். அது போல பயில் தோறும், பயில் அப்படின்னா பழகுதல். இப்போ பழக பழக யார்கிட்ட, பண்புடையவர்களிடம் நாம் பழக பழக அது ஒரு நல்ல நூல் வாசிப்பதற்கு சமமானது அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றார். இப்போ இந்த குறள்ல வள்ளுவர் சொல்ல வரும் கருத்து என்னன்னா, ஒரு நல்ல நூல் செய்ய வல்லதை ஒரு நல்ல நண்பர் செய்வார் அப்படின்ட்டு சொல்றார். இப்போ நம்ம அடுத்த குறளுக்கு நகர்வோம். குறள் எண் 784 குறள். நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற் சென்று இடித்தல் பொருட்டு அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர். இந்த குறள்ல நட்பு என்பது எதற்காக, நட்பு என்பது எதற்காக அல்ல அப்படின்ற இரு வினாக்களுக்கும் வள்ளுவர் மறைமுகமாக விடை தருகிறார். முதல்ல நட்பு என்பது எதற்காக அல்ல அப்படின்றத பார்ப்போம். நகுதல் பொருட்டன்று நட்டல். நகுதல் அப்படின்னா சிரித்து மகிழ்தல், பொருட்டன்று அப்படின்னா என்பதற்கு அல்ல, நட்டல் அப்படின்னா நட்பு. இப்போ நட்பு என்பது சிரித்து மகிழ்வதற்கு மட்டும் அல்ல,
அப்படின்னு சொல்றாரு. நகுதல் அப்படின்ற இந்த தொழிற்பெயர் நண்பன் துன்ப காலத்தில் அவனை எள்ளி நகையாடுதல், செல்வ காலத்தில் அவனோடு கூடி மகிழ்தலை குறிக்கிறது. அது மட்டும் இல்லாம நண்பன் கிட்ட செல்வம் அதிகமா இருக்கு, மற்ற தகுதிகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் எது செஞ்சாலும் அவனை சிரித்து சிரித்து அவனை கெடுக்கிறது, அதையுமே இது குறிக்கும். அப்போ நட்பு என்பது இதற்கானது அல்ல, சிரித்து அவனை கெடுப்பதற்காக மட்டுமல்ல. இப்போ இரண்டாவது வினாக்கு நகர்வோம். இப்போ எதற்காக நட்பு? நட்பு என்பது எதற்காக? மிகுதிக்கண். மிகுதிக்கண் என்றால் நண்பன் வரம்பு மீறி செல்லும் பொழுது, தவறான தீய பாதையில் செல்லும் பொழுது. மேற்சென்று அப்படின்னா முற்பட்டு, அப்பொழுதே, துன்பம் வரும் முன்னே அப்படின்ற பொருளை தரக்கூடிய ஒரு சொல் மேற்சென்று என்பது. இடித்தல் அப்படின்னா இது ஒரு ஆழம் மிக்க ஒரு தொழிற்பெயர், அதாவது ஒரு வினை. இடித்தல் அப்படின்னா நம்ம நண்பனுக்கு அறிவுரை கூறுறோம், அவன் கேட்க மாட்டான். அப்புறம் நம்ம கடுஞ்சொற்களை யூஸ் பண்ணி அவனை திட்டுறோம், அப்பயும் அவன் கேட்க மாட்டான், தவறான பாதையில் தான் போறான். இப்போ இறுதியா நம்ம என்ன பண்ணலாம்னா அவனை அடித்து கூட திருத்தலாம் அப்படின்றத வள்ளுவர் மறைமுகமா இந்த குறள்ல சொல்றாரு. அதனாலதான் அந்த சிறப்பு வாய்ந்த ஒரு வினையை இங்க பயன்படுத்திருக்காரு வள்ளுவர். அப்போ நட்பு என்பது இதற்காகத்தான். இதற்காக நண்பன் தவறான பாதையில் செல்லும் பொழுது அவனுக்கு துன்பம் நேரும் முன்னே அவனை அடித்து கூட திருத்தலாம் அப்படின்றது இங்க சொல்லப்படுது. இப்போ நம்ம அடுத்த குறளுக்கு நகர்வோம். குறள் எண் 785 குறள். புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும். இந்த குறள்ல நம் நண்பர் மீது நமக்கு உரிமையை தருவது எது அப்படின்றத வள்ளுவர் சொல்றார். அது மட்டும் இல்லாம இந்த குறளின் மூலமாக வள்ளுவர் 3 வகையான நட்பினை குறிப்பிடுகிறார். அது என்னன்னு பார்ப்போம். ஒன்று புணர்ச்சி, இரண்டாவது பழகுதல், மூன்றாவது உணர்ச்சி ஒத்தல். அப்போ முதல் வகையான புணர்ச்சி அப்படின்னா, தமிழ் இலக்கியத்துல புணர்ச்சி அப்படின்றது இரு சொற்கள் ஒன்று சேர்வது. இந்த இடத்துல புணர்ச்சி அப்படின்றது அடிக்கடி சந்தித்துக் கொள்வதை குறிக்கிறது. இந்த வகையான நட்பு நாம் வேலை செய்யும் அலுவலகத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம். இப்போ இது புணர்ச்சி வகையால் அமையக்கூடிய நட்பு. அடுத்த வகை பழகுதல். இது நெருங்கி பழகுதல், அதாவது உறவு கொள்ளுதல், நட்பு என்ற உறவை நாம் ஏற்றுக்கொள்ளுதல். இது பழகுதல் வகையான நட்பு. மூன்றாம் வகையான ஒரு நட்பு வகையும் உள்ளது, அது உணர்ச்சி ஒத்தல். இது உள்ளத்தால் பொருந்தக்கூடிய ஒத்த மனப்பான்மை கொண்ட நட்பு. நாமும் நம் நண்பரும் ஒத்த மனப்பான்மை கொண்டவராக இருந்தால் இந்த வகையான நட்பு அமையும். வள்ளுவர் என்ன சொல்றாரு? புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும் என்கிறார். இந்த 3 வகையான நட்பில் 3வது வகை இருக்கு பாருங்க, இந்த உணர்ச்சி ஒத்தல், ஒத்த மனப்பான்மை, இதுதான் நட்புக்கு உரிமை தரும் என்கிறார் வள்ளுவர். இப்போ புணர்ச்சியும் பழகுதலும் வேண்டா, அடிக்கடி சந்தித்துக் கொள்வதும் நெருங்கி பழகுவதும் வேண்டாம். நம்ம மனசு பொருந்தி போச்சுனாலே அதுவே நம்ம நட்புக்கு உரிமையை கொடுக்கும் என்கிறார் வள்ளுவர். இதுக்கு மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் இலக்கியத்துல புறநானூர்ல கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் கதை இருக்கு. கோப்பெருஞ்சோழனுக்கு 2 மகன்கள். 2 மகன்களும் அரசவை மீது ஆசை கொள்றாங்க. அதனால தன் தந்தையே கொல்ல துணிறாங்க. இதை அறிந்த கோப்பெருஞ்சோழன் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, தன்னோட மகன்களை கொன்றால் வாரிசு எல்லாம் போயிடும் அரசுக்கு. மகன்கள் தன்னை கொன்றால் அது அவருக்கு மானத்தை சீர்குலைத்து விடும். அதனால கோப்பெருஞ்சோழன் ஒரு முடிவுக்கு வராரு. என்ன பண்றாருன்னா, வடக்கிருந்து உயிர் துறக்கலாம் அப்படின்ட்டு முடிவெடுக்கிறார். இது ஒரு தமிழர் மரபுங்க. அதாவது வடக்கு நோக்கி இருந்து உண்ணாமல் தனது உயிரை மாய்த்து கொள்வார். இது தமிழ் மரபு. இப்போ வடக்கு இருக்கிறதுக்கு அவரு தொடங்குறாரு. ஒரு இடத்த தேர்வு செய்யறாரு, அங்க அமர்றாரு. என்னன்னா, அவரோட இருக்கை பக்கத்திலேயே இன்னொரு இருக்கைய அமைக்கிறார். புலவர்கள் அவர்கிட்ட கேட்டதுக்கு,
நீங்க தானே வடக்கு இருக்க போறீங்க, ஏன் பக்கத்துல இன்னொரு இடத்த விட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் பதில் சொல்றாரு, என்னோட நண்பர் நான் இல்லாம இருக்க மாட்டான், என் நண்பர் பிசிராந்தையார் என்னுடன் வந்து உயிர் துறப்பார் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட புலவர்கள்லாம் சிரிக்கிறாங்க. நீங்க அடிக்கடி சந்திச்சுக்கவும் மாட்டீங்க, நெருங்கியும் பழகி நாங்க பார்த்ததில்ல, அப்புறம் எப்படி நீங்க வடக்கு இருந்தா அவர் உங்க கூட வந்து உயிரை மாச்சிப்பாரு அப்படின்னு சொல்றீங்களே. ஆனா கோப்பெருஞ்சோழன் ரொம்பவே உறுதியா சொல்றாரு, பிசிராந்தையார் இங்கு வருவார், என்னோடு உயிரை துறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வடக்கிருந்து இறந்தே போயிடுறாரு. இதை குறிப்பால் உணர்ந்த பிசிராந்தையார் மன்னர் இறந்துடுறார். கோப்பெருஞ்சு இறந்த பின்பு பிறகு அங்கே வருகிறார். வந்து அந்த இடத்தில் அமர்ந்து அவரும் வடக்கிருந்து உயிரை மாய்த்துக் கொள்கிறார். இதை கேட்கறதுக்கு கொஞ்சம் நம்பகத்தன்மை இல்லாத மாதிரி தான் இருக்கும். இப்படிதாங்க வாழ்ந்தாங்க தமிழர்கள், இதுதான் நம்ம மரபு. அந்த அளவு நட்பு மீது ஒரு புரிதல் இருந்தது தமிழர்களுக்கு. இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உணர்ச்சி ஒத்தல் அப்படின்றது நாடுகளுக்கு இடையே இருக்குங்க. இப்போ 2026 நான் இந்த காணொலியை பதிவிடுறேன். இந்தியாவுக்கும் ரஷ்ய கூட்டமைக்கும் இடையே ஒரு ஒத்துமை இருக்கு. இரண்டு நாட்டின் வெளியுறவு கொள்கையிலும் ஒரு ஒத்த மனப்பான்மை இருக்கு. நமது பிரதமர் மோடி அவர்களாக இருந்தாலும் ரஷ்ய நாட்டு அதிபர் புட்டினாக இருந்தாலும் ஒரு ஒத்த மனப்பான்மை இருக்கிறதுனால தான் இரண்டு நாட்டுக்கும் ஒரு நெருங்கிய நட்பு இப்பயும் தொடருது. இதை கூட நம்ம ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துக்கலாம். இப்போ 2026 பின் நாட்கள்ல எப்படி இருக்கும்னு தெரியாது இல்லையா. இது மாதிரி நம்ம எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். இப்போ நிறைய எல்லா உரையாசிரியர்களும் உணர்ச்சியும் பழகுதலும் வேண்டா, உணர்ச்சி ஒத்தல் மட்டுமே போதும்னு சொல்றாரு. ஆனா ஒரே ஒரு உரையாசிரியர் மட்டும், நான் நிறைய உரையாசிரியர்களை படித்தேன், அதுல ஒரே ஒரு உரையாசிரியர் மட்டும் விதிவிலக்கா என்ன சொல்றாருன்னா, உணர்ச்சியும் வேண்டும் பழகுதலும் வேண்டும், கூடவே உணர்ச்சி ஒத்தலும் வேண்டும். நண்பனானது அடிக்கடி சந்தித்து கொள்ளவும் வேணும், நெருங்கி பழகவும் வேணும், அதே சமயத்துல ஒத்த மனப்பான்மை உடையவரா இருக்கணும். இப்போ ஒத்த மனப்பான்மை, உள்ளத்தால் பொருந்தக்கூடிய ஒத்த மனப்பான்மை இல்லாம நண்பர்கள் பழகிறதும் அடிக்கடி சந்தித்துக்கிறதும் பலன் இல்லாதது அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவர் என்ன, இந்த உரையாசிரியர் என்ன சொல்றாருன்னா, மற்றவர்கள் இரண்டுமே வேண்டாம் என்று கூற இவர் இரண்டுமே வேணும், ஆனா இரண்டும் கூட ஒத்த மனப்பான்மையும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த குறளின் வாயிலாக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஒத்த மனப்பான்மையே, மன வேறுபாடு இல்லாத ஒத்த மனப்பான்மையே நட்பின் மீது நமக்கு உரிமையை தரும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இப்போ நம்ம அடுத்த குறள்களுக்கு நகர்வோம். குறள் எண் 786 குறள். முகநக நட்பது நட்பு அன்று, நெஞ்சத்து அகம் நக நட்பது நட்பு. இந்த குறள்ல வள்ளுவர் உண்மையான நட்பு எது அப்படின்றத குறிப்பிடுறாரு. முகநக நட்பது அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். முகம் அப்படின்றது ஒரு புறத்துறுப்பு. புறத்துறுப்பு அப்படின்னா, புறம் அப்படின்னா வெளியில் தெரிவது. கை கால் போன்று முகமும் ஒரு வெளியிலே தெரியக்கூடிய ஒரு உறுப்பு. அப்போ இந்த புறத்துறுப்பு ஆகிய முகத்தில் சிரித்து மகிழ்வை வெளிப்படுத்துவது நட்பு கிடையாது அப்படின்ட்டு சொல்றாரு வள்ளுவர். அப்போ எது உண்மையான நட்பு? நெஞ்சத்து அகம் அப்படின்னா உள் நெஞ்சம், நெஞ்சத்து அகம் நக நட்பது நட்பு. இப்போ அகத்துறுப்பு, அகம்னா உள்ளே, அகத்துறுப்பு ஆகிய மனம், மனம் மகிழ்வதே உண்மையான நட்பு என்கிறார் வள்ளுவர். இப்போ முதல்ல நம்ம நண்பரை பார்க்குறோன்னா, நமக்கு உள்ள நம்ம மனசுல ஒரு மகிழ்ச்சி வரணும். அந்த மனசுல மகிழ்ச்சி வந்ததுக்கு அப்புறம் அது முகத்துல தெரியணும். முதல்ல மனசுல வரணும், அப்புறம் அது முகத்துல தெரியணும். இப்படிதான் ஒரு நல்ல நட்பு இருக்கணும். அதை விட்டுட்டு மனசுல வேற ஏதோ ஒரு எண்ணத்தை நினைச்சிட்டு முகத்துல மட்டும் நல்லவன் போல சிரித்து நட்பு கொள்வது நட்பு கிடையாது அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றார். வள்ளுவர் இந்த குறளின் மூலமா மனமும் முகமும் ஒரு சேர மலர்வதே நட்பு அப்படின்னு சொல்றார். வெறும் முகத்துல மட்டும் சிரித்து நட்பு கொள்வது உண்மையான நட்பு கிடையாது. இரு மனமும் பொருந்தி
இருமனமும் மகிழ்ந்து பின்பு முகமும் மலர்வதே உண்மையான நட்பு அப்படின்ட்டு வள்ளுவர் குறிப்பிடுறார். இப்போ நம்ம அடுத்த குறளுக்கு நகருவோம். குறள் எண் 787 குறள். அழிவின் அவை நீக்கி ஆறு உய்த்து அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு. இந்த குறள் ஒரு இலக்கிய நயம் மிக்க குறள். இந்த குறள்ல அகரமும் ழகரமும் திரும்ப திரும்ப வந்து இலக்கிய சுவையை தருது. இந்த குறளை நாம் பொருட்கொள்ளும் பொழுது இந்த குறளை 3ஆக பிரித்து பொருட்கொள்வது சிறப்பு. எப்படின்னா, அழிவினை நீக்குதல், ஆறு உய்த்துதல், அழிவின் கண் அல்லல் உழத்தல் அப்படின்ட்டு 3ஆ பிரித்து பொருள் புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு சுலபமா புரியும். முதல்ல அழிவின் அவை நீக்குதல் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். அழிவின் அவை என்ற சொல் இரு பொருள் தரக்கூடியது. அழிவின் அவை அப்படின்னா நண்பனுக்கு துன்பத்தை தருபவை, நண்பனுக்கு கேட்டினை தருபவை. இப்போ அதை நீக்க வேண்டும் இல்லையா? நண்பனுக்கு எதெல்லாம் கேட்டினை தருதோ அதை நாம் நீக்க வேண்டும். இன்னொரு பொருள் அழிவின் கூட்டல் நவை என பிரித்து, இங்க நவை அப்படின்னா துன்பம் அப்படின்னு பொருள். போர் அழிவிலும் செல்வ அழிவிலும் வரும் துன்பங்கள் அப்படின்ட்டு உரையாசிரியர்கள் இதுக்கு உரை எழுதியிருக்கிறார்கள். அப்போ நண்பருக்கு போர் அழிவிலும் செல்வ அழிவிலும் வரும் துன்பத்தை நாம் நீக்க வேண்டும் அப்படின்னும் நம்ம பொருள் எடுத்துக்கலாம். இந்த 2 பொருளுமே பொருந்தக்கூடியதா இருக்கு. பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் கிடையாது, பெரிய வேறுபாடு எதுவும் கிடையாது. ரெண்டுமே குறளுக்கு பொருந்தக்கூடியது தான். இப்போ நண்பனுக்கு ஒரு கேடுனா அதை நாம் நீக்க வேண்டும் அப்படின்ற பொருளை தான் நமக்கு உணர்த்துது. அடுத்து ஆறு உய்த்து. ஆறு அப்படின்னா வழி, நல்வழி. உய்த்து அப்படின்னா செலுத்துதல். இப்போ நண்பனை நல்ல வழியில் செலுத்த வேண்டும். அப்புறம் அழிவின் கண் அல்லல் உழப்பது அப்படின்னா, அழிவின் கண் அப்படின்னா துன்ப காலத்தில், அல்லல் அப்படின்னா துன்பம், உழப்பது அப்படின்னா வருந்துவது. இப்போ துன்ப காலத்தில் அந்த துன்பத்தில் கலந்து கொண்டு வருந்துவது அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு நட்பு அப்படின்றது என்னன்னா, நண்பனுக்கு கேட்டினை தருபவற்றை நீக்கி அவனை நல்வழியில் செலுத்தி, ஏதோ ஒரு வகையில அவனுக்கு துன்பம் வந்துடுச்சுனாலும் அந்த துன்ப காலத்துல அவனோடு தோளுக்கு தோளா இருந்து அந்த துன்பத்தில் அவனோடு சேர்ந்து வருந்துவதே உண்மையான நட்பு என்கிறார் வள்ளுவர். எப்படிப்பட்ட ஒரு சிறந்த கருத்தை நமக்கு தெரியப்படுத்துகிறார் பாருங்க வள்ளுவர். இப்போ நம்ம அடுத்த குறளுக்கு நகர்வோம். குறள் எண் 788 குறள். உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. இங்க உடுக்கை அப்படின்னா ஆடையை குறிக்கும், நாம் உடுத்தி இருக்கின்ற ஆடையை குறிக்கும். இடுக்கண் அப்படின்னா துன்பம். இப்போ முதல்ல உடுக்கை இழந்தவன் கை அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். உடுக்கை அப்படின்னா நாம் இடையில் அணிந்திருக்கக்கூடிய ஆடை நழுவி போனால் நம் மானத்தை காக்க நம்மளோட கை தானா எதிர்ச்சியா போய் அந்த ஆடையை பிடிக்கும். நம்மள அறியாமலே வேகமா போயிட்டு அந்த ஆடையை பிடிக்கும். ஏன்? நமது மானத்தை காப்பதற்கு இல்லையா? அது போல இடுக்கண் களைவதாம் நட்பு அப்படின்னா, நம் நண்பனுக்கு துன்பம் ஏற்பட்ட காலத்தில் அந்த துன்பத்தை துடைப்பது அப்படின்ட்டு வள்ளுவர் ஓமை சொல்றார். இந்த இடத்துல மிக சிறந்த ஒரு ஓமை கையாளப்பட்டிருக்கு. இந்த ஓமையை விட்டுட்டு வேற எந்த ஓமையை போட்டாலும் பொருந்தாது. பாருங்களேன், நம்மளோட மானத்தையும் நண்பனோட துன்பத்தையும் ஒன்னா ஓமைக்கிறார் வள்ளுவர். இந்த இடத்துல இந்த குறள்ல ஆங்கே அப்படின்ற விரைவு பொருளை வள்ளுவர் பயன்படுத்திருக்காரு. ஆங்கேனா அப்பொழுதே அப்படின்னு அர்த்தம். அப்போ நம் மானத்தை காப்பதற்கு நமது கை எப்படி நம்மளே அறியாமல் போய் நம் மானத்தை காக்குதோ, அதே மாதிரி அப்பொழுதே நண்பனுக்கு துன்பம் வந்த போதே அந்த நேரத்திலேயே நம்ம போயிட்டு விரைவா போய் நண்பனுக்கு உதவணும் அப்படின்றது இந்த குறள்ல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த குறள்ல வந்து நண்பனுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமா விரைவா நம்ம உதவணும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றாரு. அடுத்த குறளுக்கு நகர்வோம். குறள் எண் 789 குறள். நட்புக்கு
வீற்று இருக்கை யாதெனின் கொட்பின்றி ஒல்லும்வாய் ஊன்றும் நிலை. இந்த இடத்துல வள்ளுவர் ஒரு வினாவை எழுப்பி அவரே அதற்கான விடையையும் தருகிறார். நட்பிற்கு வீட்டிருக்கை யாது அப்படின்னா, வீற்று இருக்கை அப்படின்னா பெருமை கொண்டு இருக்கும் இடம். நட்புக்கு அரசிருக்கை யாது அப்படின்னா கொட்பின்றி ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றாரு. கொட்பின்றி அப்படின்னா வேறுபடாமல், திரிபின்றி, மாறுபடாமல் அப்படின்னு அர்த்தம். ஒல்லும் வாய் அப்படின்னா நம்மால் முடிந்த அளவு, நம்மால் இயலும் வரை, தளர்ச்சியின்றி, அதாவது நம்ம நண்பனுக்கு திரும்ப திரும்ப உதவி பண்றதுனால நமக்கு சோர்வு வரக்கூடாது. அதுதான் தளர்ச்சியின்மை. நம்ம தான் ஒரு தடவை பண்ணிட்டோமே அப்படின்ட்டு நினைக்கக்கூடாது. எப்போல்லாம் நண்பனுக்கு உதவின்னு வருதோ நம்ம போயிட்டு உதவணும் அப்படின்ட்டு மறைமுகமா சொல்றாரு இந்த சொல்லை பயன்படுத்தி. ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை அப்படின்னா தாங்கும் நிலை அப்படின்னு சொல்றாரு. இப்போ இதுதான் நட்பிற்கு பெருமை. இப்போ வள்ளுவர் என்ன சொல்றாரு? நட்பிற்கு அரசிருக்கை, நட்பிற்கு பெருமை என்னது? வேறுபடாமல் முடிந்தவரை தளர்ச்சியின்றி நண்பனை தாங்கும் நிலை அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றாரு. இப்போ வள்ளுவர் இந்த குறள்ல சொல்ல வர்றதுன்னா, நண்பருக்கு நாம் தளர்ச்சியின்றி உதவ வேண்டும், அதுதான் நட்பின் பெருமை. நம்ம அடுத்த குறளுக்கு நகர்வோம். குறளின் 790வது குறள். இணையர் இவர் எமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புல் என்னும் நட்பு. இந்த குறள் நட்பை நாம் சிறப்பித்து கூறினாலும் நட்பு கீழானதாக தோன்றும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றார். இணையர் இவர் எமக்கு அப்படின்னா இவர் எனக்கு இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்றதும், இன்னம் யாம் நான் அவனுக்கு இப்படிப்பட்டவன் அப்படின்ட்டு மற்றவங்க கிட்ட நம்ம நண்பரை பத்தி சிறப்பித்து கூறினாலும் நட்பு புல்லியதாய் தோன்றும். புல் என்னும் நட்புனா, புல் அப்படின்னா கீழானது, கீழானதாக தோன்றும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றார். அதாவது நம்ம நிறைய பெரியவர்களோட நட்பு கொண்டிருப்போம். நட்புக்கு வயது கிடையாது. நம்ம மற்றவங்ககிட்ட பேசும்போது அவங்கள பற்றி அவங்க யாருன்னு தெரியுமா, நானும் அவங்களும் ஒரே தட்டில் சாப்பிடுவோம், நான் இல்லைனா அவன் இருக்க மாட்டான், அவன் இல்லைனா நான் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு புனைந்து கூறுவது, சிறப்பித்து கூறுவது. இப்படி சிறப்பித்து கூறினால் அந்த நட்பின் தன்மை குறையும், நட்பு இழிவாய் தோன்றும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு புறம் இதற்கு இணையம் இன்னம் அப்படின்ட்டு நம்ம நண்பரை நாம் பிரித்து கூறுறோம் பார்த்தீங்களா? அப்படி பிரித்து கூறினாலும் நட்பு கீழானதாய் தோன்றும். இன்னும் இன்னொரு பொருளும் இருக்கு. அப்போ வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, சிறப்பித்து கூறினும், நாம் நட்பை பற்றி, நாம் நண்பரை பற்றி மற்றவர்களிடம் சிறப்பித்து புனைந்து கூறினும், அப்படி இல்லைன்னா இணையர் இவர் நான் அவன் அப்படின்ட்டு பிரிச்சு சொன்னாலும் நட்பு கீழானதாய் தோன்றும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றாரு. அதாவது பெருமை பேசிதான் நட்பு வளர வேண்டுமா அப்படின்ட்டு நட்பை வள்ளுவர் கேட்குற மாதிரி இருக்கு. ஒரு அருமையான குறள். இன்று நாம் வள்ளுவர் நட்பை பற்றி குறிப்பிட்டவற்றை முழுமையாக கண்டோம். என்னெல்லாம் வள்ளுவர் கூறியிருக்காருன்னு பார்த்தோம். நல்லவர் நட்பே கொல்லத்தக்கது அப்படின்னு சொன்னாரு. ஒரு நல்ல நட்பு கிடைக்கிறது அரிது. அந்த நல்ல நட்பு கிடைச்சிருச்சுன்னா அதை விட நாம் செய்யும் செயலுக்கு காவல் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு குறிப்பிட்டாரு. இனிய இயல்புடையவர் நட்பு கொல்லத்தக்கது என்றார். ஒரு நல்ல புத்தகத்தை படிப்பதும் ஒரு நல்ல நண்பரை உடன் வைத்திருப்பதும் ஒன்று அப்படின்ட்டு சொன்னார். அப்புறம் சிரித்து மகிழ்தல் நட்பு கிடையாது. நண்பன் தவறான பாதையில் செல்லும் பொழுது அவனை இடித்து திருத்துவது நட்பு அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் புணர்ச்சியும் பழகுதலும் தேவையில்லை, மன ஒற்றுமை, ஒத்த மனப்பான்மை தான் நட்புக்கு உரிமையை தரும் அப்படின்ட்டு வள்ளுவர் குறிப்பிட்டாரு.
அப்புறம் முகத்தால் சிரிப்பது நட்பு கிடையாது, உள்ளத்தால் மகிழ்ந்து அதை முகத்தில் வெளிப்படுத்துவதே உண்மையான நட்பு அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் நண்பன் துன்பம் படும் காலத்தில் அந்த துன்பத்தை நீக்கி அவனை நல்வழியில் செலுத்தி அந்த துன்பத்தில் தானும் பகிர்ந்து கொள்வதே உண்மையான நட்பு அப்படின்ட்டு சொன்னாரு. அப்புறம் நம்ம நண்பனுக்கு எப்படி உதவி செய்யணும்னா, நம்மளோட ஆடை நம்மளோட உடல்ல இருந்து நழுவி போகும்போது நம்ம கை எப்படி அதை பிடிக்குதோ அதே மாதிரி நண்பன் துன்பத்தில் இருக்கும்போது நாம் விரைந்து உதவ வேண்டும் அப்படின்றத ஒரு குரல் வாயிலா குறிப்பிட்டாரு. அப்புறம் நட்புக்கு வீற்றிருக்கை, நட்புக்கு பெருமை கொண்டு இருக்கும் இடம் எதுன்ட்டு வள்ளுவர் சொன்னார்னா, நண்பன் முடிந்தவரை நம்மளால முடிஞ்சவரை வேறுபாடு இல்லாம திரும்ப திரும்ப நண்பனுக்கு உதவி செய்யணும், எதிர்பார்ப்பு இல்லாம நண்பனுக்கு உதவி செய்யறதுதான் நட்புக்கு பெருமை அப்படின்ட்டு வள்ளுவர் சொன்னாரு. இறுதியாக நாம நம்ம நண்பரை மற்றவங்க கிட்ட சிறப்பித்து கூறினாலும் அல்லது பிரித்து கூறினாலும் நட்பு கீழானதாய் தோன்றும் அப்படின்ட்டு சொல்லி முடிச்சார். இது மாதிரி சிறந்த அறக்கருத்துகள் திருக்குறள்ல மட்டுமே இருக்குங்க. வள்ளுவர் காட்டிய இந்த நட்பு நெறிகள் வெறும் சொற்கள் அல்ல, அவை வாழ்வியல் பாடங்கள். போலி நண்பர்கள், வஞ்சக உறவுகள் நிறைந்த உலகில் நாம் யாரை நண்பனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு திருக்குறள் ஒரு நல்ல வழிநூல். ஆகவே வள்ளுவர் காட்டிய இந்த வாழ்க்கை நட்பு நெறிமுறைகளை பின்பற்றி போலி உறவுகளை களைந்து, தீய நண்பர்களை களைந்து உன்னதமான நட்பை நாம் உருவாக்கி மகிழ்வோம், நல்ல நண்பர்களை பெறுவோம். நன்றி, வணக்கம்.